மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது கள்ள உறவில் இருந்து பிரிப்பது அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக இரு நபரை பிரிப்பது, தவறான கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை பிரிப்பது, இப்படி வித்வேஷனம் செய்வதற்கான ஒரு அதிசக்தி வாய்ந்த மகா கர்மசத்து. அதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 4 பொம்மை, 4 பேரை நம்ம பிரிக்கிறதுக்காக வேண்டி பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், வித்வேஷண இயந்திரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வித்வேஷண எந்திரம் அது மட்டும் இல்லாமல் வித்வேஷண பிரிப்பதற்கான காப்பரில் தகடு, அவனுடைய ஃபோட்டோ, துணி, அதுபோல் எந்திரம், காப்பர், அவனுடைய ஃபோட்டோ, மண், இந்த மாதிரி விஷயங்கள் அதே போல் தான் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஸ்தம்பனமும் பண்ணுறோம். ஸ்தம்பனத்துக்கான இயந்திரம் இந்த பாருங்கள், இது ஸ்தம்பன இயந்திரம். அப்போது இது மாதிரி நம்ம பண்ணி 4 பொம்மை செய்து முட்டையில் வரைஞ்சி, எந்திரம் வரைஞ்சி, காலடி மண், துணிமணி எல்லாத்தையும் வச்சு வித்வேஷண இயந்திரமாக வரைஞ்சி வித்வேஷண மந்திரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிரகாரம் அந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு நாம் உரியேற்றும் பொழுது அவர்கள் இருவருக்கும் அந்த வித்வேஷண கர்மம் ஆகிவிடும். அவர்கள் மனதளவுகளை பிரிந்து விடுவார்கள். அதற்கான மந்திரமாகப்பட்டது ஓம் க்ரீம் கும் ஹும் ஜோலடாகினி க்ரீம் ஹும் ஹும் காலராத்திரி ஹம் ஹம், இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகன், வித்வேஷண இதுதான் மந்திரம். இதை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வித்வேஷணத்திற்கான எந்திரம், ஏன்னா ஒரு அம்மாசன்றதுனால நம்ம இதெல்லாம் காட்டக்கூடாது. இதை பாருங்கள், மந்திரம், இதுதான் மந்திரம். இப்படி நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் முறையாக செய்யுங்க. வீட்டில் செய்யாதீங்க, கோயிலில் செய்யாதீங்க, வனாந்தரத்தில், மயானத்தில் அந்த மாதிரி தான் செய்யணும். இது வீட்டில் செய்யக்கூடாதுன்றது விதி. அது மாதிரி காதோல கருகமணி பாருங்கள், காதோல கருகமணி வச்சுருங்க. வேப்பெண்ணெய் தான் தீபம் போடணும் நான் சொல்லியிருக்கிறேன். இல்லாட்டி எட்டி மைய, எட்டி தைலம் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் என்னுடைய மாணவர்கள், சிஷ்யமார்கள், குருமார்கள், மாந்திரிகர்கள் எல்லாம் இந்த கர்மத்தை செய்து பயனடைய வேண்டுமாய் இந்த மாதிரி உங்களுக்கு பதிவில் போட்டிருக்கேன், தெரிஞ்சுக்கங்க. ஆக இப்படி இருக்கிறது. எது செய்தாலும் நன்மைக்கு மட்டும் செய்யுங்க. தவறான காரியத்துக்கு செய்யாதீங்க. மிக மிக தவறு. ஒரு இரு உள்ளங்களை பிரிப்பது அது இயற்கைக்கு நேர்மாறான விஷயம். ஆனால் வாழவே முடியவில்லை என்ற அத்தியாயத்தில் பெரிய பொருட்செலவு செய்ய முடியாத அளவில் அவர்களுக்குள் மனக்கசப்பு பிரிந்து அவரவர்கள் வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு சூத்திரம் தானே தவிர பணத்துக்கு, பொருளுக்கு, பொண்ணாவுக்கு நம்ம ஒரு சுயநலத்துக்காக வேண்டி செய்ய வேண்டிய சித்து கிடையாது இந்த வித்வேஷண சித்து. ஆகையினால் கோணை நிற்கிற விட்டு நேரம் இப்படி உள்ள விஷயங்கள் எல்லாம் வரும். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சந்தேகம் இருப்பின் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறிமேடை அமைப்பது, மாந்திரிகம், அஷ்டகர்ம பிரயோகங்கள் செய்யக்கூடிய சூத்திரம் எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயிற்சி எடுத்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் வர்றவங்க ஒரு நாள் முழுக்க என்னோடு இருக்கணும். எல்லா கருமத்தையும் எழுதி போடுவேன், எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான மைய, பொருள், எந்திரம், மந்திரம் அப்படி அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படும். தீட்சையும் வழங்கப்படும். கோயிலில் குறிமாடை அமைத்து தரப்படும். அஷ்டகர்ம பிரியங்கள் அனைத்துக்குமான ரகசிய சூட்சமங்கள்லாம் சொல்லி தரப்படும். எந்த காலத்திலேயும் மனக்கசப்பு என்னோடு பிரியாதிருந்து என்னை பின்பற்றி நீங்கள் மக்கள் தொண்டு செய்ய உங்களை நான் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். தர்மயுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடு பயணிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சிவய நம.